மேடம் வணக்கம் மேடம். வணக்கம் சார். மேடம் இன்னைக்கு நம்ம இதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா சவுக்கு சங்கர் அவர்களுடைய மகன் வந்து ஒரு அகால மரணம் அடைஞ்சிட்டாருன்னு சொல்லி ஒரு நியூஸ் ஒன்று வருது. ஸோ அதை பற்றிய ரீசன்ட் தகவல் என்ன மேடம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நமக்கு நல்ல ஒரு ஆதரவு கொடுக்குறீங்க, ரொம்ப நன்றி. ஸோ இப்போ நம்ம விஷயத்துக்கு போகலாம். யூடியூபர் சவுக்கு சங்கர் அவரோட மகன் வந்து 8ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு சிறுவன். அது வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸ் வந்து எப்படி பரவலாக பரப்பப்படுது அப்படின்னா, அந்த மாதிரி தற்கொலை பண்ணி இறந்துட்டாரு, அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து நம்மளோட சமூக வலைதளங்கள்ல வந்து பரவிட்டு இருக்கு. ஸோ இது வந்து விசாரணைகள்லாம் இப்போ நடந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம காவல்துறையினர் வந்து விசாரணைகள் நடத்திட்டு இருக்காங்க, எதன் அடிப்படையில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த விசாரணைகளால் இருக்கும்போது இப்போ ரீசெண்டா தகவல் என்ன வருது அப்படின்னா, சவுக்கு சங்கரும் அவங்களோட முன்னாள் மனைவி, முதல் மனைவி, அவங்க கூட விவாகரத்து ஆயிருக்கு, அவங்க வந்து ஒரு வழக்கறிஞர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம பொதுமக்களுக்கு தெரியப்படுத்துறாங்க. அதுல வந்து இப்போ செப்பரேஷன்ல தான் 2 பேரும் இருக்காங்க. அவங்களோட சவுக்கு சங்கரோட மகன் வந்து அவங்களோட மனைவியோட பாதுகாப்புல இருக்கிறதா ஒரு தகவல் வருது. ஸோ இது வந்து அவங்க ஃபேமிலிக்குள்ள என்ன பிரச்சனை அது இது எதுவுமே நமக்கு தெரியாது. ஸோ தேவையில்லாம வதந்திகள் அப்படி இப்படின்னு கலப்பக்கூடாது. ஆனா இப்போ ஜென்ரலா பார்க்கும்போது இப்போ உள்ள விஷயங்களை வச்சு நான் சொல்றேன். இப்போ உள்ள பெற்றோர்களுக்கு ஒரு 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 சின்ன ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். அதாவது இப்போ உள்ள தலைமுறை வந்து நம்ம முன்னாடி உள்ள தலைமுறை மாதிரிலாம் கிடையாது. முன்னாடிலாம் நமக்கு சூசைடுனா என்னன்னே தெரியாது. இந்த வயசுல எல்லாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கே நமக்கு அர்த்தம் தெரியாது. ஆனா இப்போ ஒரு 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி அவேர்னஸ்லாம் வருது. இந்த வீடியோஸ் பார்த்து ஷார்ட்ஸ் ரீல்ஸ் அது இது நிறைய விஷயங்கள் பாக்குறாங்க. ஸோ உங்களோட மொபைல் போன்ஸ் அதெல்லாம் கொடுக்கறதன் மூலமாக குழந்தைகளுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து தெரிய வருது. எது கெட்டது நல்லது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு குழப்பமான மனநிலையில குழந்தைகள் வந்து இருக்காங்க. அதாவது இப்போ ஸ்கூல்ல வந்து இப்போ இந்த பையனை பொறுத்தவரை, இந்த சிறுவனை பொறுத்தவரை படிப்பு வரல, படிக்கிறதுல கொஞ்சம் வீக்கா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து கண்டித்ததாக ஒரு தகவல் வருது. ஸோ நார்மலா வந்து பேரண்ட்ஸ் வந்து கண்டிக்கிறது தான். யாருமே தான் பிள்ளை வம்பா போகணும்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. அது அம்மாவா இருந்தாலும் சரி, அப்பாவா இருந்தாலும் சரி. ஸோ அந்த விஷயத்துல அந்த வழக்கறிஞர் அவர்கள் வந்து கொஞ்சம் கண்டிப்பா இருந்திருக்காங்க. அதுல மன உளைச்சல் ஆகி அந்த சிறுவன் வந்து இந்த மாதிரி மன உளைச்சலுக்கு ஆளாகி இந்த பையன் வந்து அந்த மாதிரி ஒரு சம்பவத்துல ஈடுபட்டதா ஒரு தகவல் வருது. ஸோ இது வந்து இளைய தலைமுறைகளுக்கு வந்து நம்ம வந்து இதை வந்து வெளிப்படுத்தியே ஆகணும். தேவையில்லாத விஷயங்களை வந்து மைண்ட்ல போட்டு அவங்க வந்து குழப்பிக்க கூடாது. நம்ம முதல்வர் சொன்ன மாதிரி உலகம் வந்து ரொம்ப பெருசு, ரொம்ப பெருசு. நீங்க ஒரு ஃபீல்டுல இல்லைன்னா கூட இன்னொரு ஃபீல்ட்ல வந்து சாதனை புரியலாம். அதுக்குன்னு சொல்லிட்டு அதுலயே ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் எல்லாம் உள்வாங்கி பசங்க மத்தியில வந்து ஓவர் படிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து திணிக்க கூடாது. அது மட்டும் இல்ல, ஒரு கல்விங்கிறத வந்து அவங்க வந்து என்ஜாய் பண்ணி லேர்ன் பண்ணணும். ஒரு வந்து பாடத்திட்டங்களை வந்து ஒரு சுமையா எடுத்துக்க கூடாது. அதன் வகையில வந்து பேரண்ட்ஸ் as well as டீச்சர்ஸ் 2 பேருமே பசங்களுக்கு வந்து கவுன்சிலிங் கொடுக்கணும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். இந்த மாதிரி ஒரு விபரீத முடிவு வந்து ஒரு 8ஆம் கிளாஸ் மாணவன் வந்து இந்த முடிவை எடுக்கிறான் அப்படிங்கிறத வந்து தாங்கிக்கவே முடியல நம்மளால. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நல்லா வளர்ந்த ஆட்கள் வீட்டு பிரச்சனை, குடும்ப பிரச்சனை அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து இந்த மாதிரி தற்கொலை முயற்சியில ஈடுபடுறாங்க. அது வந்து வேற விஷயம்னு பார்க்க போனாலும், இந்த மாதிரி இளைய தலைமுறைக்கு வந்து எப்படி இவ்வளவு தைரியம் வருது, யாரு வந்து இவ்வளவு தூரம் இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு வந்து வழிவகுக்கிறா அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி நான் என்ன ஒண்ணு நம்மளோட அரசாங்கத்துக்கிட்ட, மாண்புமிகு முதல்வர் அண்ணன் விஜய் அவர்கள் கிட்ட கேட்டுக்கிறேன். இந்த மாதிரி ஆபாச வீடியோக்கள், தேவையில்லாத அந்த பாலியல் வன்புணர்வு உள்ள வீடியோக்கள்லாம் நிறைய வருது. இந்த யூடியூபர்ஸ்லாம் நிறைய பேர் இந்த மாதிரி சின்ன சின்ன பிள்ளைங்களை வந்து தேவையில்லாம இந்த மாதிரி ரீல்ஸ் எடுக்க விடுறது, அந்த படிக்கிற வயசுல குழந்தைகளை வந்து ஆபாசமா நடனம் ஆட விடுறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஒரு தடை போடணும்னு கேட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து நம்ம வந்து ஆர்வம் செலுத்தி ஊக்கம் செலுத்தி பிள்ளைங்களுக்கு வந்து படிப்பு கவனம் வந்து போயிடுது. கேமிங், ரீல்ஸ் அந்த முகத்துல இளைய தலைமுறை வந்து சீரழியுது. ஸோ அதனாலதான் இந்த மாதிரி விஷயங்கள் தான் நடைபெறுதுன்னு நம்ம வந்து சொல்ல விரும்பிக்கிறோம். அது மட்டும் இல்ல, இது வந்து ப்ராப்பரா கவுன்சிலிங் கொடுக்கணும் எல்லா ஸ்கூல்ஸ்லயும். கவர்மெண்ட் as well as பிரைவேட் 2 ஸ்கூல்ஸ்லயுமே பீரியாடிக்கல் கவுன்சிலிங் வந்து பசங்களுக்கு கொடுக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து ஈடுபடும் போது அவங்க கொஞ்சம் சோர்வா இருந்தாலே ஒரு மென்டர் அவங்களுக்கு போட்டு தனித்தனியா ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் ஒரு பிரைவேட் கேர் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். இல்லை மேடம், இப்போ இந்த பையனை பொறுத்தளவில் நம்ம குழந்தை நம்ம எதுவும் சொல்றதுக்கெல்லாம் இல்லை.
ஏன்னா அவங்க ஃபேமிலி சுச்சுவேஷன் எப்படி, சூழ்நிலைகள் எப்படி, அதுவும் அவர் சவுக்கு சங்கரை பொறுத்தளவில் நம்ம பெரிய அளவுக்கு விமர்சனங்கள் வைக்கிறதுக்கும் இல்லை. ஸோ அவர் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கலாம். அவர் ஃபேமிலியில் எந்த அளவுக்கு அட்டாச்சாக இருந்தார் இல்லை அப்படிங்கிறதும் நமக்கு தெரியாது. ஸோ ஆனால் இந்த குழந்தைய கொஞ்சம் இன்னும் அதிகப்படியான ஒரு கவனத்தோட பார்த்துருந்துருக்கணுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்குல்ல மேடம் இந்த இடத்துல. ஆமாங்க, அது வந்து ஒரு ஒரு கண்டிப்பான ஒரு விஷயம் தான். எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து சிங்கிள் பேரண்டிங் தான் பயங்கரமா பரவலா இருக்கு. ஸோ மேக்சிமம் டிவோர்ஸ் வாங்கிடுறாங்க பேரண்ட்ஸு. அந்த குழந்தை வந்து ஒன்று தகப்பன் கிட்ட இல்லை தாய் கிட்ட தான் வளர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து தற்போதைய சமுதாயத்துல இருக்கு. ஸோ அப்படிங்கிற பட்சத்துல வந்து நம்மளோட பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைங்களை வந்து பயங்கரமா ஒரு கவனிப்பான ஒரு நிலையில வைக்கணும். அவங்கள குறிச்சு பயங்கரமான ஒரு கண்ணோட்டத்துல இருக்கணும். அது அவங்க என்ன பண்றாங்க, அவங்க வந்து ஸ்கூல் முடிஞ்சு என் வீட்டுக்கு வந்து என்ன பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து கவனம் செலுத்தணும். எல்லாரும் ஒர்க் டென்ஷன், ஒர்க் பிஸில வந்து பேரண்ட்ஸ்லாம் இருக்கிறீங்க. அது எல்லாமே புரியுது. இருந்தாலும் நமக்கு வந்து பிள்ளைங்க ரொம்ப முக்கியம். நம்மளோட அடித்தளமே, நம்மளோட பேக்ரவுண்டே, நம்மளோட பேசிக்கே நம்மளோட பிள்ளைங்க தான். பிள்ளைங்க இல்லைன்னா எதுவுமே கிடையாது. நம்மளோட வாழ்க்கையில பிடிப்பே, நம்ம வாழ்றதுக்கான ஒரு பிடிப்பே அவங்க பிள்ளைங்க தான். ஸோ அவங்க தான் ஃபியூச்சர் ஜென்ரேஷன். அவங்க தான் எதிர்கால நம்மளோட வாழ்க்கையை வந்து தீர்மானிக்கிற ஒரு விஷயங்கள் வந்து குழந்தைகள் கையில தான் இருக்கு. நம்மளோட ஃபியூச்சர் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து நம்மளோட குழந்தையோட படிப்பு விஷயமா இருக்கட்டும், அவங்களோட ஆரோக்கியமா இருக்கட்டும், அவங்களோட மனநிலை விஷயமா இருக்கட்டும், அதுல வந்து கவனம் செலுத்தினாதான் பிள்ளைங்க வந்து நல்லபடியா வளர்ந்து நம்மளோட குடும்பம் வந்து நல்லா இருக்கும். அது மட்டும் இல்ல, இந்த விஷயத்துல வந்து சவுக்கு சங்கர் அவர்களை குறை சொல்லவா, இல்ல அவங்களோட மனைவியார குறை சொல்லவா, அந்த ஒரு விஷயத்துக்கே நம்ம கிடையாது. ஏன்னா ஒரு இழப்புங்கிறது எவ்வளவு பெரிய இழப்பு. ஒரு குழந்தைய, ஒரு பெத்த குழந்தைய கண்முன்னே பறி கொடுக்கறது வந்து ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கும் ஒரு தாங்க முடியாத ஒரு விஷயம். ஸோ அந்த நிலைமையில அவங்க இருப்பாங்க. அதனால இந்த தேவையில்லாம இந்த யூடியூபர்ஸ் அவங்கள குறை சொல்றது, அவன் புத்திக்குதான் அப்படி, இவா புத்திக்குதான் அப்படி, தேவையில்லாம உங்களோட சொற்களை வந்து தேவையில்லாம இப்படி பண்ணாதீங்க. அந்த குடும்பம் வந்து ஒரு பெரிய இழப்புல, பேரிழப்புல இருக்கு. ஸோ அது வந்து அவங்களுக்கு வந்து நம்ம ஆறுதல் சொல்ல முடியலன்னா கூட இந்த மாதிரி தேவையில்லாம வார்த்தைகளை வீசாதீங்க அப்படின்னு தான் சொல்லிக்கிறேன் நான். ஸோ அதனால இன்றைய பெற்றோர்களுக்கு வந்து கவனம் தேவை. நிறைய பேர் இப்போ உள்ள சுச்சுவேஷன்ல சொல்றேன், நம்ம ஜென்சி கிட்ஸ்லாம் சீக்கிரமாவே மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. மேரேஜ் பண்ணிக்கிட்டு குழந்தைய வளர்க்க தெரியாம அப்படி, ஏன்னா முன்னாடி உள்ள மெச்சூர்டான வயசுல கல்யாணம் பண்ணியே நிறைய பேர் டிவோர்ஸ் அப்படி இப்படின்னு பிரிகிறாங்க. அப்ப இந்த தலைமுறையில கொஞ்சம் மெச்சூரிட்டி வந்த பிறகு கல்யாணம் பண்ணுங்க. உங்களுக்குன்னு கொஞ்சம் மைண்ட் எல்லாம் ஸ்டேபிளா இருக்கும்போது, பினான்சியல் ஸ்டெபிலிட்டி இருக்கும்போது மேரேஜ் பண்ணுங்க. அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டு குழந்தைகளை பத்தி பார்க்க முடியாம குழந்தைகளோட வாழ்க்கையும் வீணடிச்சிடாதீங்கன்னு சொல்ல வரேன் நான். இவ்வளவு நேரம் பயனுள்ள தகவல்களை பகிர்ந்ததுக்கு நன்றி மேடம். நன்றி சார்.